அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போதைக்கு நமக்கு ஃபார்மா டி அண்ட் டிகிரி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் தான் ஓப்பன் ஆயிருக்குது. www.medicalselection.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்கை எல்லாருமே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அடுத்த பேஜ்க்கு வந்து டைரக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு உங்களை போகும். ஸோ இதுல வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட், லாஸ்ட் டேட் கொடுத்திருப்பாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. இங்க ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைமா நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இந்த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல தமிழ்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சு பார்த்துக்கோங்க. 19 கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் வரும் அப்படிங்கறதையும் கொடுத்திருப்பாங்க. ஃபைனலா இந்த குட்டி பாக்ஸ்ல ஒரு டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் ஃபில் பண்ணக்கூடிய இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். ஸோ இந்த பர்சனல் டீடைல்ஸை எல்லாருமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் வந்து கொடுத்துக்கோங்க. குவாலிஃபைடு இயர் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இஎம்ஐஎஸ் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட மார்க் ஷீட்ல அடியில ஒரு நம்பர் இருக்கும் பாருங்க, அதை கொடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதே ஃபார்மெட்ல போட்டுக்கோங்க. ஹெச்எஸ்சி பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறதும் உங்களோட மார்க் ஷீட்ல ரெஜிஸ்டர் நம்பர்னே இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. ஃபைனலா ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட பேரை இதுல கரெக்டா போட்டுக்கோங்க. வேலிடான மொபைல் நம்பர் இதுல கொடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதுல போட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். ஸோ இப்போ பாஸ்வேர்டை சேவ் பண்ணணும்னா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட உங்களுக்கு மொபைலுக்கும் என்ன செய்யும் அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா லாகின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இப்போ அந்த பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் ஐடியை இதுல போட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ சைன்இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு ஹோம் பேஜ் இருக்கும், அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது இல்லையா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்னு இருக்கும், நேம் இருக்கும். அண்ட் இதுல என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட இப்ப எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இதுல வந்து கொடுக்கணும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல உங்களோட நேம் கரெக்டா கொடுத்துக்கோங்க. பேரண்டோட நேம் கொடுத்துக்கோங்க. அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்ல தமிழ்நாடு போட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, ஜெண்டர், நேஷனாலிட்டி அண்ட் உங்களோட நேட்டிவிட்டி என்ன, அண்ட் உங்களோட ரிலிஜியன், அடுத்து கம்யூனிட்டி, காஸ்டோட நேம், உங்களோட ஆதார் நம்பரோட நேம், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ்ல உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்பாங்க. இது எல்லாமே உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருக்கு, அதையுமே கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட கம்யூனிகேஷனுக்கான அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரே அட்ரஸ்னா இதுல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்ரஸ் என்ன செஞ்சிடும் அப்படின்னா இங்க வந்துடும். தென் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால வரீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் பிசிக்கலி சேலஞ்ச் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா என்ன செஞ்சிருங்க அப்படின்னா நோ அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் சேவ் அண்ட் ப்ரொசீட் இதுல கொடுக்கணும். இப்போ நமக்கு ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அடுத்த பேஜ்க்கு என்ன செய்யாச்சு அப்படின்னா போயாச்சு. ஸோ இதுல வந்து நீங்க தமிழ்நாட்டில் தான் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அதே மாதிரி 11th 12th நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல வந்து ஃபில் பண்ணணும். 6th ஸ்டாண்டர்ட்ல எப்ப பாஸ் ஆனீங்க, எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, ஸ்கூலோட டைப் என்ன, டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கரெக்டா வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ கரெக்டா நீங்க 6th இருந்து 12th வரை எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, அது ஸ்கூலோட டைப் பண்ண ஸ்டேட் போர்ட் ஸ்கூலா, இல்லைன்னா வந்து ஐசிஎஸ்சியா, கவர்மெண்ட் ஸ்கூலா, ஹையர் செகண்டரி ஸ்கூலா, ஐசிஎஸ்சி ஸ்கூலா, சிபிஎஸ்சி ஸ்கூலா அப்படிங்கறது அதுல கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட் அப்படிங்கறத போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பேக் போகலாம். ஸோ நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் பேஜ் போவோம். ஸோ அடுத்து வந்து அகாடமிக் டீடைல்ஸ் பத்தி கேட்கும். ஸோ இதையுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களோட குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், நேம் ஆஃப் த போர்டு, ஏதாவது நீங்க ப்ரொஃபஷனலா கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ, குவாலிஃபைங் இயர், குரூப் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் அப்படிங்கறத கொடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மூவ் ஆயிடலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுல உங்களோட சப்ஜெக்ட் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல வந்து இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து பயாலஜி அப்படிங்கிறதுல பயாலஜி, மேக்ஸ், பாட்னின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க எந்த குரூப் எடுத்திருக்கிறீங்களோ அதை கொடுங்க. அடுத்து மேக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா மேக்ஸா இல்ல அதரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க எந்த குரூப் எடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன்
ஈக்குவேஷன் நம்பர் போட்டு மந்த் இயர் மேக்ஸிமம் மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படிங்கறதையும் இதுல மென்ஷன் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இதுல வந்து மதர் டங் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. தமிழ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க தமிழ் மீடியத்துல படிச்சீங்களா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சீங்களா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பேரண்டோட ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கறத வந்து இதுல வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஆனுவல் இன்கம் வந்து உங்களுக்கு எந்த லெவல்ல இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிவிக் வந்து நீங்க கார்பரேஷன்ல வருவீங்களா முனிசிபாலிட்டியில வருவீங்களா டவுன்ஷிப்ல வருவீங்களா அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இதுல வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல எஸ் ஆர் நோ அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. நோனா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா சர்டிபிகேட் கேட்பாங்க. ஆல்ரெடி உங்களோட பிரதரோ சிஸ்டரோ அதை யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னா எஸ் ஆர் நோவோ அதை கொடுத்துட்டு மறுபடியும் சேவ் அண்ட் ப்ரொசீட் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்ன சர்டிபிகேட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது. போட்டோகிராஃப் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்களோட சிக்னேச்சரை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். எஸ்எஸ்எல்சியோட மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணி கொடுக்கணும். +1 மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணி கொடுக்கணும். ஹெச்எஸ்சியோட மார்க் ஷீட் அப்லோட் பண்ணி கொடுக்கணும். டிசி கேக்குது, நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கேக்குது, கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்கறாங்க, போனஃபைட் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க, பேரண்டோட ஆதார் அண்ட் ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க, கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, அண்ட் பாத்தீங்கன்னா பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ இது இவ்வளோத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்லோட் பண்றதுக்கு இப்போ 1 by 1 நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அப்லோட் வந்து பண்ணலாம். உங்களோட போட்டோவும் சிக்னேச்சரும் ஜேபிஜி ஃபார்மேட்ல வந்து அப்லோட் பண்ணணும். மிச்சம் எல்லாமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலா வந்து அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல நோ பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிறது என்ன செஞ்சிடும் அப்படின்னா கேன்சல் ஆகி ஃபைல் வந்து அப்லோடட் அப்படிங்கிறது வரும். இதுல வந்து உங்களோட சிக்னேச்சர் வரும். இதுல வந்து உங்களோட பிக்சர் வரும். ஸோ எல்லாமே அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலா வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து பேமெண்ட் கேட்வேக்கு போகும். ஸோ நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து நீங்க லாக் ஆஃப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எப்ப வேணாலும் நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஓபன் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.